நான் சொல்வது வந்து தென்மாகாணம் மாத்திரை விருகாமம். அப்போ விருகாமத்திலிருந்து அந்த பயணம் ஆரம்பிக்கின்றது. இருந்தாலும் தந்தை தொழில்களாக மாற்றலை கவுண்டர் சொந்த பதவி வைத்திருந்தார். பிறகு அதில் அவர் நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக நாங்கள் வெறிகாமத்துக்கு திரும்பவும் வந்தோம். அங்கு தொழில் ரீதியாக சில முன்னெடுப்புகளை எடுத்து பிறகு அவர் சின்ன வயசுல காலம் சென்றார். அதுக்கு பிறகு நான் கல்வியை கற்றுக்கொண்டு உழைக்கின்ற ஒரு துறையை தெரிவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஒரு நீண்ட பெயின்ஃபுல் ஜேர்னி. அதாவது வாப்பர் பணக்காரராக இருந்தாலும் அந்த சொத்துக்களை பாதுகாக்கின்ற ஏற்பாடுகள் அங்கே இருக்குது. எனவே தாய்க்கு அதுக்குள்ள வாய்ப்பு. நீங்கள் எத்தனை பிள்ளைகள்? எல்லாம் இன்க்ளூடிங் மீ 6 பேர், 3 பெண்கள் 3 ஆண்கள். நான் தான் மூற்றவன். அதான் பொறுப்பு. எனவே எல்லா பொறுப்பும் என்னை வந்து சேர்ந்தது. அதே நேரம் சமூகம் என்று வருகின்ற போதும் இலங்கை இந்திய கலாச்சாரத்திலே பெரிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்புகளோடு ஒரு அறிவியல் துறை ரீதியாக எனது வெற்றிகரமான ஒரு சாதனையை நீங்கள் செய்திரு சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். நிறைய பேரை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். வீட்டுக்கு மூத்த பிள்ளை, தந்தையை இழந்ததனால் நான் படிக்கவில்லை, என் சகோதரர்களுக்காக நான் படிக்கவில்லை என்கின்றவர்களைத்தான் நிறைய பார்த்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் தந்தையை இழந்த போதும் நீங்கள் ஒரு மூத்த சகோதரனாக இருந்து நீங்கள் ஒரு விரிவுரையாளராக, ஒரு கல்வியாளராக இப்போது பரிணமித்திருக்கிறீர்கள். நீங்கள் ஓய்வு பெற்று விட்டதாக சொல்லுங்கள். ஆக உங்களை போன்றவர்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு ஒரு முன்மாதிரி. இப்படி நிறைய பேர் எங்களுடைய நேர்கள் வந்து பாடல்கள் என்று ரசிக்கின்ற போது அவர்களுடைய தெரிவுகளும் சிறப்பாக இருக்கும். அவர்களிடமிருந்து மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல விடயங்களையும் நாங்கள் அவதானித்திருக்கிறோம். சரி, அடுத்து என்ன பாடல்? என் கண்மணி என் காதலி இளமாங்கன். இந்த பாடல் பிடிக்கும். அந்த பாடல், அந்த பாட்டு பிடிக்கும். அதுல மறைமுகமான ஒரு உணர்வு ரீதியான ஒரு கருத்து இருக்குது. நான் காண்கிறேன். இந்த பாடல் காட்சி அமைப்பும் கூட வித்தியாசமாக, ஒரு பேருந்து பயணம், பஸ்ஸிலே பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அதிலே அந்த பஸ்ஸிலே நடக்கிற அந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து மிக சிறப்பாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். எங்களுடைய நேர்களோடு சேர்ந்து நாங்களும் பார்த்து ரசிப்போம். சிட்டுக்குருவி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். அன்னைக்கு நீங்க சொன்ன ஜோக்கு நினைச்சு சிரிப்பேன். கண்மணி காதலி இளமாங்கனி உன்னை பார்த்ததும் நான் சொன்ன ஜோக்கு கேட்டு நானமோ நகைச்சுவை மன்னனில்லையோ நல்ல என் மன்னவன் காதலன் என்னை பார்த்ததும் ஓராயிரம்
கண்மணி